இந்த நேரத்தில் ஒரு வருத்தமான செய்தியும் பதிவு செஞ்சுதான் ஆகணும். குடிமைப்பணி தேர்வுன்னு சொல்லப்படுகிற IAS IPS தேர்வுகளில் தமிழ்நாட்டு மாணவருடைய தேர்ச்சி நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு வருது. 2016ஆம் ஆண்டில் இருந்த 10 விழுக்காட்டுக்கு மேல் என்ற நிலையில் இருந்து 5 விழுக்காடாக குறைஞ்சிருக்கு. இது என்ன மிகவும் வருந்த வைக்கிறது. இந்த நிலை மாறணும், நாம தான் மாற்றணும். அதுக்காகத்தான் நான் முதல்வன் திட்டத்தோட ஒரு பகுதியா ஒன்றிய அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வு பயிற்சி பிரிவு உருவாக்கப்பட்டுச்சு. குடிமைப்பணி தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு இனி பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சமீபத்தில் 2 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். முதல் அறிவிப்பு, ஒவ்வொரு ஆண்டும் 1000 பேருக்கு முதல்நிலை தேர்வுக்கு தயாராக மாசம் 7500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். இரண்டாவது, முதல்நிலை தேர்வுடைய தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு 25000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இந்த பொருளாதார உதவியானது குடிமைப்பணி தேர்வுக்காக படிக்கிற மாணவர்களுக்கு பேருதவியாக இருக்கும். அதை விட முக்கியமா அவங்க IAS IPS அதிகாரிகள் ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் பெருமை. வங்கித்துறை, ரயில்வே துறை, மத்திய பணியாளர் தேர்வாணையம் ஆகிய தேர்வுகளுக்கும் ஒருங்கிணைந்த கட்டணமில்லா பயிற்சி திட்டத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு எல்லா மாவட்டங்களையும் பயிற்சி தந்துட்டு இருக்கிறோம். சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் அனைத்து பணிகளும் இடம்பெறணும், அதிகாரத்தை அடையணும். அந்த சமூக நீதியை நிலைநிறுத்துறது தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட லட்சியம். அதுக்காகத்தான் இத்தனை திட்டங்களும், இதுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சு தர நான் இருக்கேன், நம்ம அரசு இருக்குது. உங்ககிட்ட நான் கேட்கறதெல்லாம் அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகளை முழுசா பயன்படுத்திக்கங்க. படிங்க படிங்க படிங்க. படிக்கிற காலத்தில் எந்த கவன சிதறலும் கூடாது. தலைவர் கலைஞர் திருக்குறள் போல ஒன்று சொல்வார், முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன்பு வரக்கூடிய தயக்கம், முடித்தே தீர்வு என்பது வெற்றிக்கான தொடக்கம் என்று சொல்வார். இத மனசுல வச்சுக்குங்க. முயற்சி செஞ்சவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக, உங்கள் தந்தையாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய கனவுகளுக்கு பாதை அமைத்து தர இந்த ஸ்டாலின் இருக்கிறான். நீங்கள் எல்லோரும் வருங்கால தலைமுறைக்கான ரோல் மாடலாக மாறணும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.